அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 17/7/2024 புதன்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 1ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை, குறள் 179. அரண் அறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும், திறன் அறிந்து ஆங்கே திரு. தெளிவுரை: அறம் இஃது என்று அறிந்து மற்றவர் பொருளை விரும்பாத அறிவுடையவரை திருமகள் தான் சேரும் திறனறிந்து அதற்கு ஏற்றவாறு சேருவாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று இந்த தினப்பலன் கேட்கும் உங்கள் குடும்பத்தில் ஆசிரியர் அல்லது தையல் சார் பணிகள் செய்பவர் நிச்சயம் இருக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த பலன் கேட்கும் பொழுது உங்களுக்கு வலது பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும் பெரும்பாலும். இன்று கோவில்களில் சந்தனக்காப்பு அலங்காரத்தோடு செந்தாமரை, சூரியகாந்தி மற்றும் கருங்குவளை மலர்கள் உபயோகப்படுத்துவார்கள். இன்று வியாபார தொடர்புகள் கிடைக்கும், தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும், புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் கூட வந்து சேரும். இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பாத நீங்கள் இன்று உங்களின் தனிப்பட்ட திறமையை ஆளுமையுடன் வெளிக்காட்டுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி அசையா சொத்துக்கள் வந்து சேரும். இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும். இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும், அவர்கள் மூலமாக நன்மையும் வந்து சேரும். தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும். வயிற்று உபாதைகள், வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அஜீரண கோளாறுகள் உண்டாகும். இன்று சோம்பலோடு சேர்ந்து உடலில் சக்தி இல்லாதது போல் தோன்றும். வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காலம் இது. நீண்ட நாள் கனவான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். உபரி வருமானம் அதிகம் இருக்கும் என்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும். இன்று விவசாய நிலத்தில் போடும் போரில் குறைந்த ஆழத்திலேயே தண்ணீர் வரும். அப்படி வரவில்லை என்றாலும் அந்த நிலத்தில் மழை பொழிந்து விவசாயம் செய்ய தகுந்த விளைநிலமாக மாறும். தொழிற்சாலையில் இயந்திரம் பழுது காரணமாக தீ விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படும். கவனமாக கையாள வேண்டும். தொடர் நோயால் மருத்துவமும் செய்து கொண்டே மன அமைதிக்காக ஆன்மீக சுற்றுப்பயணம் செல்வீர்கள். இன்று நிம்மதிக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். கணவர் நண்பர்களுடன் சேர்ந்து தினம் தினம் மது அருந்துவதால் உடல்நல பாதிப்பும் மனைவிக்கு மன அமைதியின்மையும் ஏற்படும். கணவர் மீது விரக்தியும் ஏற்படும். யாரோ மருந்து மாயம் வைத்துவிட்டதாக உணர்வு கூட இருக்கும். பெண் தோழிகள் வழியாக நிம்மதி இழப்பு உண்டாகும். இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர், நூலகம், பத்திரிகை, ஜோதிடர் அலுவலகம், பூங்கா, கடைவீதி, மண்டபம், கடற்பகுதி, பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர், டியூஷன் சென்டர், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், திரையரங்கம், ஷோரூம், சேமிப்பு கிடங்கு, கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று விரல்களின் உபாதைகள், இடதுகாது, தோல் நோய்கள், வாதம், நரம்பு தளர்ச்சி, கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள், கடினமான பகுதி உடைந்த சிதறுதல், கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள், உப்புச்சத்து அதிகரித்தல், சோம்பல் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று முரளி, விஜய், அபிராமி, வெங்கடாச்சலம், செல்லம்மா, சின்னத்தாய், மரகதம்மாள், வித்யா, ராமச்சந்திரன், அறிவழகன், உமாபதி, சின்னமுத்து, அகிலாதேவி, தேன்மொழி, உலகநாதன், கோபால், சசிகுமார், தினகரன், பாஸ்கரன், பிரபாகரன், மித்ரன், வேதா, கார்த்திக், ரகு, ஆனந்தன், ரேவதி, ரேகா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று தானியங்களில் கோதுமை, தனியா, மிளகு, எள், கடுகு இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைய உணவில் கோதுமை பதார்த்தங்கள் மற்றும் பன்னீர் இப்படியாக எடுத்துக்கொள்வீர்கள். இன்று பழங்களில் ஆப்பிள் மற்றும் திராட்சை சேர்த்து கொள்வீர்கள். இன்று ஆரஞ்சு, ரோஸ், பிங்க், மெரூன் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.